This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு முறை இடம் வாங்கும்போதும் பத்திரம் போட்டு வாங்குவோம். பத்திரம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பட்டாவும் முக்கியம். சரி, பட்டா முக்கியம்தான். பட்டா மாறுதல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அது பற்றிய ஒரு காணொளி தான் இது. நீங்கள் பட்டா வாங்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பட்டா மாறுதல், அதாவது ஒரு நிலத்தின் உரிமையை ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு மாற்றுவது. சொத்து வாங்குபவர் அந்த நிலத்தை தன் பெயருக்கு மாற்றிக்கொள்ள செய்யப்படும் ஒரு செயல் பட்டா மாறுதல். பட்டா மாறுதல் தற்போது ஆன்லைனிலும் பொது சேவை மையங்கள் மூலமாகவும் செய்ய முடியும். பட்டா மாறுதல் செய்வதன் மூலம் ஒரு சொத்தின் உரிமையாளரை சட்டபூர்வமாக உறுதி செய்ய முடிகிறது. அரசின் வீட்டுமனை, பட்டா போன்ற திட்டங்களில் பயன்பெற பட்டா மாறுதல் அவசியமாக உள்ளது. மேலும் வங்கி கடன் உதவிகள் பெற, அதாவது நிலம் வாங்க விற்க வங்கிகளில் கடன் உதவிகள் பெற பட்டா மாறுதல் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டா மாறுதல் தமிழ்நாடு அரசின் இ-சேவை இணையதளமான eservices.tn.government.in மூலம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் பொது சேவை மையங்கள், அதாவது அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்று பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம். பட்டா மாறுதல் செய்ய தேவையான ஆவணங்கள் பட்டா, சிட்டா, அடங்கல், பத்திரப்பதிவு ஆவணம் மற்றும் இதர தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து பட்டா மாறுதல் எளிதாக செய்து கொள்ள முடியும். பட்டா மாறுதல் செய்ய வேண்டிய அவசியம். எளிய முறையில் பட்டா மாறுதல் செய்வது எப்படி? அதற்குரிய இணையதளங்கள், ஆவணங்கள் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் பட்டா மாறுதல் செய்த பிறகு செய்ய வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றியும் பார்க்கலாம். பட்டா மாறுதல் செய்த பிறகு கவனிக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயம் என்னவென்றால், உங்கள் ஊர் VAO கிராம நிர்வாக அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் வரைபடம். அந்த FMP வரைபடத்தில் உங்கள் பெயருக்கு மாறிய பட்டாவின் சர்வே நம்பரை பிரித்து அப்டேட் செய்திருக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். அதேபோல் அனைத்து கிராம நிர்வாக அலுவலகத்திலும் பதிவேடு தொடர்ந்து பராமரிக்கப்படும். அந்த பதிவேட்டில் உங்கள் பெயர் முறையாக அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து சிட்டாவிலும் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் செய்த உடனே நேரடியாக சென்று கவனிக்க வேண்டும். இவையெல்லாம் சரியான முறையில் அப்டேட் செய்யப்பட்டிருந்தால்தான் உங்கள் பெயருக்கு பட்டா மாறுதல் முழுமையடையும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டு விவரங்களை பெறலாம். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.